அந்த 5 மொழியில வீட்ல நான் பேசுற மொழி இருக்குல்ல, என் தந்தையின் வழியாக என்னை வந்து சேர்ந்த மொழி உருது. நான் வீட்டில் உருது தான் பேசுவேன். என்னுடைய மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. வந்தவுடனே பார்த்தேன், மருதம் அப்படின்னு எழுதுற அந்த ஸ்டைல்லேயே அந்த அரபி எழுத்துக்கள் இருந்தன. எனக்கு அரபி தெரியும். அடுத்து இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியும். இந்த உலகம் நான் பேசியே ஆக வேண்டும் என்று என் பயணங்களில் என்னை கட்டாயப்படுத்திய மொழி ஆங்கிலம். எனக்கு ஆங்கிலம் தெரியும். என் தாயின் மணி வயிறும் என் நிலமும் என் மண்ணும் என் கலாச்சாரமும் எனக்கு வரமாக அள்ளித்தந்த மொழி தமிழ். 1000 ஆண்டுகளாவது அதில் கலை இலக்கியங்கள் இருக்க வேண்டும். தமிழினுடைய தொன்மை என்ன தெரியுமா? கீழடியில் போய் பாருங்கள். கீழடியை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். 15,000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமும் வரலாறும் கலையும் இலக்கியமும் சார்ந்ததுதான் தமிழர்களுடைய வரலாறு. கிடைத்திருக்கக்கூடிய வரலாறை வைத்தாலே 3000 தேரும் நமக்கு. ஆங்கிலம்னு பேசுறல அற்புதமான மொழிங்க ஆங்கிலம். நான் எந்த மொழியையும் குறை சொல்பவள் இல்லையா. நான் சொல்லுகிறேன், தமிழ் என்பது என் குழந்தைகளை வெறும் மொழி அல்ல. தமிழ் என்பது நம் உணவு, தமிழ் என்பது நம் உறவு, தமிழ் என்பது நம் உடை, தமிழ் என்பது நம்முடைய உணர்வினுடைய உச்சம். எல்லாம் உயிர், எல்லாம் தமிழ்தான். தமிழில் நின்று கொண்டுதான் தமிழர்களுக்காகத்தான் தமிழ்நாட்டிற்காகத்தான் நீங்கள் அறிவியல் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கொண்டால் போதுமானது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னடா இது சுமாராக தான் இருக்கும் போல இருக்கு, நம்ம எப்போ வீட்டுக்கு போவோன்ற மாதிரி தான் வந்தேன். ஆனால் முட்களாக விரிந்திருந்த என் மனதினிலே அந்த குழந்தைகள், மாணவ கண்மணிகள் நின்று ஒயிலாட்டமும் கும்மி ஆட்டமும் சிலம்பாட்டமும் நிகழ்த்தி என்னை வரவேற்ற அந்த வினாடியில் இதுவரைக்கும் நான் மேடையில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விழாக்களிலும் மகுட விழாவாக இந்த விழாவை நான் கருதுகிறேன். அந்த அளவிற்கு மன மகிழ்ச்சியுடன் உங்கள் முன்னால் நிற்கிறேன். சாதாரணமாக ஒரு 45-50 வயதை கடந்தவர்கள் எல்லோரும் இளைய தலைமுறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன என்றால், அவர்கள் தமிழை மறந்து போனார்கள் என்பதுதான். உண்மையில் நான் யோசித்து பார்க்கிறேன். நான் சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஐடி மகளிர் கல்லூரியில், நீதிபதி பஷீர் அகமது மகளிர் கல்லூரி என்று அதற்கு பெயர், அந்த கல்லூரியில் கடந்த 19 ஆண்டு காலமாக பேராசிரியர் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். 17, 18, 19 வயது மாணவிகளுடன் பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன், இன்றைய இளைய தலைமுறை போல் தன் மண்ணின் மீதும் மொழியின் மீதும் ஆர்வம் கொண்ட ஒரு தலைமுறையை இவர்கள் இந்த தொழில்நுட்ப உலகில் காண்பது மிக மிக கடினம். அந்த அளவிற்கு அவர்கள் தமிழ் உணர்வோடு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சூழல் சரியாக கொடுக்கப்படவில்லை. சூழல் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் முழுமையாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சென்னையில் ஜல்லிக்கட்டு நடந்ததுங்க. ஜல்லிக்கட்டு என்கின்ற அந்த ஒரு கலாச்சார விழாவை முன்னெடுப்பதற்காக பல லட்சம் மாணவ கண்மணிகள், இளைஞர்கள் பீச்சில் கூடுனாங்க. பீச்சில் இருந்து எங்கள் வீடு நடக்கிற தூரங்க. அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அந்த குழந்தைகளை நான் பார்க்கிறேன். இருட்டு, ஆணும் பெண்ணுமாக சேர்ந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல லட்ச குழந்தைகள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இளைஞனும் எந்த ஒரு பெண்ணையும் பகடிவதை செய்ததாகவோ கேலி கிண்டல் செய்ததாகவோ குறிப்பே கிடையாது. அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய மேன்மையை,
கலாச்சாரத்தை, இறையாண்மையை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் அப்படித்தான். உங்களிடத்தில் நான் தமிழ் உணர்வை வளர்ப்பதற்காக சில விஷயங்கள் பேச வேண்டும் என்பது என் பணி. இந்த தமிழ் மன்ற ஆலோசகர் இங்க நின்றுட்டு சில வார்த்தைகளை பேசினாங்க. அவங்க ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பிரமாதமான ப்ரிப்பரேஷன். அவங்க அதை வாசிச்சாங்க பாருங்க. அதில் தான் சில விஷயங்கள் நம் கருத்துக்கு போய் சேரலை. கண்ணை மூடிட்டு அவர்களுடைய குரலை மட்டும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் சில தீர்மானங்களை, சில கோரிக்கைகளை முழுவதுமாக முன்வைத்தார்கள். நீங்கள் ஒன்று செய்யுங்க மேடம், நீங்கள் எழுதி வாசிச்சிங்க இல்லையா, அதை கொஞ்சம் பெருசாக டிஜிட்டல் பண்ணி எல்லாருக்குமே காட்டுற மாதிரி போடுங்க, இல்லை எல்லாருக்குமே குரூப் மெசேஜில் அனுப்பிச்சி விட்டுருங்க. மிக முக்கியமான தீர்மானங்களை அவர் அதில் சொன்னார். எனக்கு இன்றைய இளைஞர்களிடத்தில் பேசுவதற்கு சில விஷயங்கள் உண்டு தமிழ் தொடர்பாக. எதை எப்படி பேசுவது? எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்திருக்கிறீங்க. உங்களை மகிழ்விப்பதற்காக இலக்கிய காட்சிகளை சொல்லவா, அல்லது தமிழ் மொழியினுடைய மேன்மையை சொல்லவா? அதுதான் என் பணி. அதை மிக அழகாக நான் செய்வேன். நான் அதை செய்யத்தான் போகிறேன். அதற்கு முன்னால் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்திலேயே எல்லா மொழியும், எல்லா தாய்மொழியும் இனிமையானதுதான் குழந்தைகளே. யாருடைய தாய்மொழியும் வச்சுக்கோங்களேன், அது இனிமையானதுதான். ரசூல் கம்ஸ்தேவ் என்கின்ற ரஷ்ய கவிஞன் இப்படி எழுதினான்: செத்துக்கொண்டிருந்தேன், செத்துக்கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன் என்று எழுதுகிறான். அவ்வளவு சிறப்பானது தாய்மொழி. உயிர் கொடுக்கும், அது தாய்ப்பால் போன்றது, கலப்படமற்றது. எல்லா மொழியும் இனிமையானதுதான். எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். யூடியூப்லலாம் நான் இதை பேசி இருக்கிறேன். யூடியூப்பில் பர்வீன் சுல்தானா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பல பேச்சுகள் வரும். அதில் நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒரு 5 மொழி தெரியுங்க. அந்த 5 மொழியில் வீட்டில் நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, என் தந்தையின் வழியாக என்னை சேர்ந்த மொழி உருது. நான் வீட்டில் உருது தான் பேசுவேன். என்னுடைய மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. வந்தவுடனே பார்த்தேன், மருதம் அப்படின்னு எழுதுகிற அந்த ஸ்டைல்லையே அந்த அரபி எழுத்துக்கள் இருந்தன. எனக்கு அரபி தெரியும். அடுத்து இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியும். இந்த உலகம் நான் பேசியே ஆக வேண்டும் என்று என் பயணங்களில் என்னை கட்டாயப்படுத்திய மொழி ஆங்கிலம். எனக்கு ஆங்கிலம் தெரியும். என் தாயின் மணி வயிறும், என் நிலமும், என் மண்ணும், என் கலாச்சாரமும் எனக்கு வரமாக அள்ளித்தந்த மொழி தமிழ். 5 மொழிகளை தெரிந்து வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். ஏதோ ஒரு மொழியை தெரிந்து அல்ல. உருதுவிலே முழுமையாக கவிதைகளை எழுதவும், கவிதைகளை சொல்லவும், கவிதைகளுக்கு வியாக்கியானம் தரவும் என்னால் முடியும். என் தகப்பனார் உருது கவிஞர். எனக்கு உருது தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும். இத்தனை மொழிகள் தெரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எங்கேயுமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன சிரமம் தெரியுமா? நீங்க சயின்ஸ் என்ன பண்றது? உங்க பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொன்னாங்க என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. உங்க அனுமதியோட சொல்றேன் மேடம். இதுங்கெல்லாம் கிளாஸ்ல உம்முன்னு இருக்கோம் மேடம். இப்ப பாருங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் சொன்னார்கள், உம்முன்னு ஏன் தெரியுமா இருக்கிறோம்? சப்ஜெக்ட் படிக்கிறோம் பாருங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் சப்ஜெக்டையே தமிழா படித்தவ. சப்ஜெக்டே தமிழ். எனக்கு தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் லாங்குவேஜ். நீங்கள் சயின்ஸ், எனக்கு என்ன சந்தோஷம்னா, அறிவியலுக்கும் கலைக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள். கலைக்கும் அறிவியலுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள். நான் உங்கள் மனங்களை பார்க்கிறேன். அந்த பெண் குழந்தைகள் அந்த புடவையை கட்டிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நடக்க தெரியாமல் நடந்து உள்ளே வந்து வெளியில் போய் இதுங்களாவது முயற்சி பண்ணுதுங்க. இந்த வேஷ்டி கட்டின பசங்க எழுந்தா என்ன ஆகுமோன்றதுனால நடக்கவே இல்லை, உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். சேஃபாக உட்காந்துட்டு இருக்கிறேன்.
என்ன தெரியுமா, இது எனக்கு பழக்கம் இல்லை என்றாலும் நான் இன்றைக்கு இதை உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? நான் சொல்லுகிறேன், தமிழ் என்பது என் குழந்தைகளே வெறும் மொழி அல்ல. தமிழ் என்பது நம் உணவு, தமிழ் என்பது நம் உறவு, தமிழ் என்பது நம் உடை, தமிழ் என்பது நம்முடைய உணர்வினுடைய உச்சம். எல்லாம் உயிர், எல்லாம் தமிழ்தான். தமிழில் நின்று கொண்டுதான் தமிழர்களுக்காகத்தான், தமிழ்நாட்டிற்காகத்தான் நீங்கள் அறிவியல் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கொண்டால் போதுமானது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரே ஒரு குறிப்புடன் நான் ஒரு 15-20 நிமிடங்கள் பேசுவேன். ஒரு குறிப்பை மட்டும் உங்களுக்கு தருகிறேன். தமிழினுடைய வரலாறு மிக நீண்டது குழந்தைகளே. அந்த தமிழினுடைய வரலாற்றினுடைய நீட்சியை நாம் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லுகிறோம்? யாருக்காவது தெரியுமா? நான் ஒன்று சொல்றேன். இந்த எகிப்தியர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வரலாறு எதை குறித்து அவர்கள் தன் வரலாறை தோண்டி எடுக்கிறார்கள் என்றால், இந்த பிரமிடுகள், பிணங்கள், மம்மிஸ், பிணங்களை கொண்டுதான் அவர்கள் தன் வரலாறை சொல்லுகிறார்கள். தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம் தெரியுமா? அவர்களுடைய வரலாறு 5000 6000 என்று சொல்லுகிறார்கள். நம் வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு பிணங்கள் எல்லாம் நம் இடத்தில் கிடையாது, எரிச்சிடுறோம். புதைச்சா கூட அதுக்கு மேலே இன்னொன்று போட்டுடுறோம். நம்மிடத்தில் எந்த கட்டடங்களும் இல்லை, எந்த ராஜாங்கத்தினுடைய, எந்த ராஜாவினுடைய எந்த வரலாறும் நம்மிடத்தில் இல்லை. நாம் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம்? தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறார்கள் என்றால், தமிழர்கள் தன் நாபியிலிருந்து எழுகின்ற அந்த உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற தன் தாய்மொழியை வைத்துத்தான் நாம் தமிழர்களாகிய நாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு. தமிழ் மொழிதான் செம்மொழி. 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழியை செம்மொழி என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது உங்கள் எத்தனை பேருக்கும் தெரியும்? அதனுடைய 10 அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு மொழி எப்பொழுது செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும் என்றால் அது 1000 ஆண்டுகளுக்காகவாவது பேசப்பட்டிருக்க வேண்டும், 1000 ஆண்டுகளாவது அதில் கலை இலக்கியங்கள் இருக்க வேண்டும். தமிழினுடைய தொன்மை என்ன தெரியுமா? கீழடியில் போய் பாருங்கள், கீழடியை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். 15000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமும் வரலாறும் கலையும் இலக்கியமும் சார்ந்ததுதான் தமிழர்களுடைய வரலாறு. கிடைத்திருக்கக்கூடிய வரலாறை வைத்தாலே 3000 தேரம் நமக்கு. ஆங்கிலம்னு பேசுறல அற்புதமான மொழிங்க ஆங்கிலம். நான் எந்த மொழியையும் குறை சொல்பவள் இல்லை, எனக்கு எல்லா மொழியும் பிடிக்கும், எல்லா மொழியும் உயிர்ப்பானது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான். ஆங்கிலத்தினுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான். ஆனால் தமிழினுடைய வரலாறு 15000 ஆண்டுகள் என்பதனை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாசமும் ஒரு அழுத்தமும் அதன் மீது ஏற்படும். முதல்ல நீங்க எல்லாருமே நாளையிலிருந்து ஒரு வேலை செய்யுங்க. இன்னைக்கு நைட்ல இருந்து கூட பண்ணலாம். இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசு. இது பண்ணா போதும். தமிழையும் ஆங்கிலத்தையும் கலக்காது. இந்த கலப்படத்துக்கு பேரே ஆங்கிலத்தில் தான். அந்த கலப்படத்துக்கு என்னன்னு பேர் சொல்றான் சொல்லுக்க பாப்போம். கெட்ட வார்த்தை, சொல்லவே கூடாது. ஒரு மொழியை இன்னொரு மொழியுடன் கலத்தல். ஏர்லி மார்னிங் பெட்லேருந்து எழுந்திருச்சு பிரஷ் பண்ணி பாத்ரூமை வாஷ் பண்ணி கிளாஸ் ரூமை ரீச் பண்ணி டிஃபன் பாக்ஸில் டிஃபனை பேக் பண்ணி என்ன பண்ண? இதில் பண்ணி தான். வேற நீ எடுத்து பிரித்து பாரு. எழுந்து பண்ணி முழுமையாக சொல்கிறதே இல்லைங்க. ஈவினிங் 5 o'clock பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணுவோமா? ஈவினிங் 5 o'clock பஸ் ஸ்டாண்ட் லே மீட் பண்ணுவோம் வா பண்ணுவோம். இவ்வளவுதான் தமிழ். அதனால தான் அந்த அம்மா சொன்னாங்க, வேண்டாங்க தண்ணி குடிக்கிற மாதிரியா பேசிட்டு இருக்கிறேன், தெரியல எனக்கு. அப்படியா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவேன்னு கொடுக்குறாங்களோ என்ன? தமிழை முழுமையாக பேசுங்கள்.
நீங்க ஆங்கிலத்தையும் சுருக்கிக் கொண்டீர்கள் குழந்தைகளே. இப்ப என்ன SMS அப்படின்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். Where are you? கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.